நீங்க ஒரு பொண்ணு தானே, நீயும் ஒரு பொண்ணு தானே. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் எவ்வளவு ரேப் கேஸ் மட்டும் தமிழ்நாட்டுல ரிஜிஸ்டர் ஆகி பாரு, எவ்வளவு ரேப் கேஸ், எவ்வளவு அட்ராசிட்டி, எவ்வளவு அசிங்கம். அதை பத்தி நீ பேசிட்டு நீ இப்ப பேசிருக்க தாவேகா நிர்வாகி ஒரு பொண்ணை பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாரு, ஒரு சின்ன பொண்ணு. நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும்? வெக்கம் அல்ல, கொஞ்சம் கூட சூடு சொரணன்னு ஒண்ணுமே கிடையாது. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் நீ இந்த மாதிரி விஷயத்தை பத்தி பேசியிருந்தா உனக்கு ஒரு நல்ல பொண்ணு, நீயும் நியாயத்தை தான் பேசுற, கரெக்டான விஷயத்தை பத்தி தான் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அதே விஷயத்தை அங்க நடந்த ஒரு விஷயத்தை பத்தி கூட பேசாம இப்ப தோத்துட்டு எதிர்கட்சி வந்து உட்காந்துட்டீங்க சொல்லிவிட்டு அப்படியே டிஎம்கேக்கு பயங்கரமான முட்டுலி முட்டு ஒன்னா நம்பர் முட்டு நீ மட்டும்தான் டிஎம்கேக்கு. ஒன்னா மாதிரி ஒரு முட்டை எவனாலும் கொடுக்க முடியாது. உன்னை மாதிரி ஆள்லாம் டிஎம்கே கட்சியில் இருக்கனாலதான் இன்னைக்கு டிஎம்கே கட்சியோட நிலைமை இந்த நிலைமையில வந்து நிக்குது. உன்னை என்னைக்கு அந்த கட்சியோட தூக்கி நடுரோட்ல நிப்பாடுறாயோ அன்னைக்கு தான். ஆனா சத்தியமா சொல்றேன், நீ ஒரு பொண்ணே கிடையாது. இன்னைக்கு தினேஷ் வந்து இது பண்ணிட்டாரு, அந்த இருந்து இது பண்ணிட்டாரு. எவனா இருந்தாலும் உங்க கட்சியில மாதிரி நாங்க முட்டெல்லாம் கொடுக்க மாட்டோம், வச்சு செய்வோம். அவனுக்கு சரியான நடவடிக்கை எடுக்கப்பட்டு இல்ல உங்க அம்மா அப்பா உனக்கு சொல்லி கொடுப்பாங்க, இல்ல உங்க அம்மா அப்பாவும் இப்படிதான் இருப்பாங்களான்னு தெரியல. ஊரே காரி துப்புது. கொஞ்சம் கூட அறிவுன்னு கொஞ்சம் ஒரு பர்சன்டேஜ் கூட அறிவு இல்ல. படிச்சிருக்கிற வக்கீலுக்கு படிச்சிருக்கேன்னு சொல்றேன். அந்த வல்லல இருந்து பார்த்தா அதுக்கு ஒரு வீடியோ இருக்கு. அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட் டைம் கன்ஃபார்ம் இது பண்றேன். உன்ன மாதிரி ஆள்லாம் வளரவே கூடாது.